الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: يا أيها الذين آمنوا اركعوا واسجدوا واعبدوا ربكم وافعلوا الخير لعلكم تفلحون. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கணியத்திற்குரிய கனவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் புனிதங்கள் நிறைந்த ரமலான் மாதத்தை எதிர்பார்த்தவர்களாக, ரமலான் மாதத்தை நாம் அடைய வேண்டும், நிறைய நற்காரியங்களை செய்ய வேண்டும் என்ற பெரிய நல்ல எண்ணத்தில் நாம் எல்லாம் வீற்றிருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஷாபானுடைய இந்த மாதம். கணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலான் மாதத்தில் அதிகமாக நோன்பு நோற்பார்கள் என்று வருகிறது. ரமலான் மாதம் அதில் பரலான நோன்புகளை நாம் நோற்கவிருக்கிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபானினுடைய இந்த மாதத்திலேயே அதிகமாக நோன்பு நோற்றுவதற்கான காரணம் என்னவென்றால், எப்படி நாம் ஃபர்துகளை தொழுவதற்கு முன்பாக முன் சுன்னத்துகள் தொழுகின்றோம் அல்லவா, இதே போன்றுதான் ஃபர்தான நோன்பிற்கு முன்பாக ஷாபானினுடைய நோன்பு சுன்னத்தான நோன்புகளாக இருக்கிறது. மிக அதிகமாக நோன்பு நோற்பார்கள். எந்த அளவிற்கு என்றால், உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள்: யா ரசூலல்லாஹ், லம் அரக தஸூமு மின் ஷஹரின் மின் அஷ்ஷுஹூரி மா தஸூமு மின் ஷஅபான். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, தாங்கள் ஷாபான் மாதத்தில் நோன்பு நோற்பதை போன்று வேறு எந்த மாதத்திலும் நோன்பு நோற்பதை நான் கண்டதே இல்லையே. மிக அதிகமாக ஷாபான் மாதத்தில் தாங்கள் நோன்பு நோக்கிறீர்களே, இதற்கு என்ன காரணம் என்று உஸாமா ரலியல்லாஹு அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். இங்கு நாம் ஒன்றை ஊன்றி கவனிக்க வேண்டும். என்னவென்றால், சஹாபா பெருமக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்பாட்டை கவனிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செயல்பாட்டில் வித்தியாசத்தை பார்த்தால் அதற்கான காரணம் என்ன என்று கேட்டு தெரிந்து நம்பரை சேர்த்தவர்கள் சஹாபாக்கள். அதிகமாக நோன்பு நோக்கிறார்கள் நபி அவர்கள். அதை கண்காணித்த சஹாபாக்கள் கேள்வி கேட்கிறார்கள்: அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, ஷாபான் மாதத்தில் தாங்கள் அதிகமாக நோன்பு நோக்கிறீர்களே, இதற்கு என்ன காரணம் என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு காரணத்தை சொல்கிறார்கள். இரண்டு காரணம் மிக முக்கியமானது. நபி அவர்கள் சொல்கிறார்கள்: லாக ஷஹ்ருன் யஃபுலுன் நாஸு அன்ஹு பைன ரஜபின் வ ரமலான். அது எப்படிப்பட்ட மாதம் என்றால், அதாவது இந்த ஷாபான் மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்றால், யஃபுலுன் நாஸு அன்ஹு, மக்கள் அதை அலட்சியமாக இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். மக்கள் அலட்சியப்படுத்துகிறார்கள், ஆனால் அதைத்தான் நாம் கையில் எடுக்க வேண்டும், எனவே நான் கையில் எடுத்தேன் என்று சொன்னார்கள். மக்கள் அலட்சியமாக இருக்கிறார்கள் இந்த மாதத்தில், ஆனால் அலட்சியமாக இருக்க வேண்டிய மாதம் அல்ல ஷாபான். பொதுவாக மக்கள் எந்த நேரத்தில் அலட்சியமாக இருப்பார்களோ அந்த நேரத்தில் அந்த செயலை நாம் கையில் எடுத்தால் அதிகமான நன்மை கிடைக்கும். உதாரணமாக, தஹஜ்ஜுடைய தொழுகை. தஹஜ்ஜுடைய தொழுகைக்கு மிக அதிகமான நன்மை. நஃபிலான தொழுகைகளிலேயே
ஃபர்லுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய இஷ்ராக்குடைய தொழுகை, முஹாவியுடைய தொழுகை எல்லாம் இருக்கிறது. ஆனால் தஹஜ்ஜுடைய தொழுகைக்கு இருக்கக்கூடிய நன்மை அந்தஸ்து வேறு எந்த தொழுகைக்கும் இல்லை. ஹதீஸில் வருகின்றது, அஃலலு ஸலாத்தி பஅதல் மக்தூபா ஸலாத்துல் லைல். ஃபர்லான தொழுகைகளுக்கு பிறகு மிகச் சிறந்த தொழுகை இரவில் எழுந்து தொழக்கூடிய தஹஜ்ஜுத் தொழுகை. ஏன் இந்த தஹஜ்ஜுத்திற்கு இவ்வளவு மதிப்பு என்றால், அந்த நேரத்தில் மக்கள் மறதியில் இருப்பார்கள், அந்த நேரத்தில் மக்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வை மறந்த நிலையில் இருக்கின்ற நேரத்தில் நாம் எழுந்து அல்லாஹ்விடத்தில் பேசினால், நாம் எழுந்து அல்லாஹ்வை தொழ ஆரம்பித்தால் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகின்றான். இதே போன்றுதான் இந்த ஷாபான் மாதம் மக்கள் எல்லாம் பொதுபோக்காக இருக்கக்கூடிய மாதம். இதற்கு காரணம் என்ன? மக்கள் ஏன் பொதுபோக்காக இருக்கிறார்கள்? இதற்கான காரணம் என்ன என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூசகமாக சொன்னார்கள். பைன ரஜபி வ ரமலான், இந்த ஷாபான் மாதம் இருக்கிறதே, அது புனிதமான ரஜபிற்கும் சிறப்பான ரமலானுக்கும் இடையில் சிக்கிக் கொண்டது. பொதுவாக இந்த கல்யாண பந்தியில எல்லாம் பார்க்கலாம், ரொம்ப முக்கியமான ஆளுக்கு பக்கத்துல உட்கார்ந்தா சில சமயம் அவரை கவனிக்கும் போது நம்மளையும் கவனிப்பாங்க, சில சமயம் அவரை மட்டுமே கவனிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்டா இவன் பக்கத்துல உட்கார்ந்து அவனுக்கு தூக்கிட்டு வந்து இருப்பாங்க, முக்கியமான ஆள் நம்மளுக்கு எடுக்க மாட்டாங்க. இப்படி ரமலான் மாதம் வரப்போகிறது, அமல் செய்து கொள்ளலாம் என்று இந்த ஷாபானில் மக்கள் அலட்சியமாக இருக்கிறார்கள். ஆனால் அலட்சியமாக இருக்கக்கூடிய மாதம் அல்ல ஷாபான். இது ரஜப் என்ற புனிதமான மாதம். ரஜப் 4 சிறப்பிற்குரிய மாதங்களில் ஒன்று ரஜப். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ரஜபிலே அதிகமாக உம்ராவிற்கு செல்வார்கள் அந்த காலத்தில் இருந்து. காரணம் என்னவென்றால், ஹஜ்ஜை விட்ட பிறகு சரியாக 6 மாதத்திற்கு பிறகு ரஜப் வருகிறது. அதாவது ஒரு ஆண்டின் நடு, அதாவது தில்ஹிஜ்ஜாவில் இருந்து கணக்கெடுத்தால் ஒரு 6 மாசம் ஆயிடும். இன்னொரு 6 மாசம் கழிஞ்சா, ஒரு 5 மாசம் கழிஞ்சாதான் ஹஜ். இந்த ஹஜ்ஜுடைய சீசனுக்கு நடுவுல ரஜப் வருது. ரஜபை அன்றைய காலத்தில் ஹஜ்ஜுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, சரி உம்ராவுக்கு போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு ரஜபை தேர்ந்தெடுத்து உம்ராக்கள் செய்வார்கள், அமல்கள் செய்வார்கள். அந்த ரஜபிற்கும் ரமலானுக்கும் இடையில் ஷாபான் இருக்கின்ற காரணத்தினால் ரமலான் வரட்டும் அமல் செய்யலாம் என்று சில சமயங்கள்ல இன்னும் பறந்துக்கு டைம் ஆகல அப்படின்னு கடைசி நேரத்தில் வந்து முன் சுன்னத்து கூட தொடர்வதற்கு நேரம் இல்லாததை போன்று இந்த ஷாபான் மாதத்தில் மக்கள் அலட்சியமாக இருந்து விடுகிறார்கள். எனவே அந்த ஷாபானை கையில் எடுத்து நான் அமல் செய்கிறேன், இது அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமானது. காரணம், மக்கள் அலட்சியமாக இருப்பார்கள். இதற்கு இன்னொரு உதாரணத்தை கூட சொல்லலாம். கடை வீதிக்கு சென்று 4ஆம் கலிமாவை ஓதினான். ஹதீஸ்ல வருது, 4ஆம் கலிமா, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீது வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இதை கடை தெருவுக்கு சென்று, பஜாருக்கு சென்று அங்கு வைத்து இந்த கலிமாவை ஓதினால் ஹதீஸில் வருகின்றது 10 லட்சம் நன்மை, 10 லட்சம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. தொடர்ச்சியாக இந்த அமலை செய்தால் இந்த நன்மை கிடைக்கும் என்று எழுதுகிறார்கள். இந்த நன்மை, இந்த கலிமாவை மொழிவதற்கான இந்த நன்மை பள்ளிவாசலில் அமர்ந்து மொழிந்தால் என்று நபி அவர்கள் சொல்லவில்லை, மாறாக கடை தெருவில் வைத்து மொழிந்தால் இந்த நன்மை. எனக்கு என்ன காரணம்? கடை தெருவில் அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய இடம் அதுவல்ல. வியாபாரம் சம்பாதிக்க வேண்டும், லாபத்தை ஈட்ட வேண்டும், இந்த சரக்கை முடியாத தள்ளி விடணும் என்று மறந்து இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தால் நன்மை அதிகம். அதைத்தான் சொல்கிறார்கள், அல்லாஹ்வை மறந்து இருக்கக்கூடிய இந்த மாதம் ரமலான் வந்தால் அமல் செய்து கொள்ளலாம் என்று பொதும்போக்காக இருக்கக்கூடிய இந்த ஷாபான் மாதத்தில் அமல் செய்தால் நன்மை அதிகம். எனவே நான் அமல் செய்கின்றேன். இதே போன்ற ஹதீஸில் நாம் பார்க்கிறோம், மன் தமஸ்ஸக பிசுன்னதி இந்த ஃபஸாதி உம்மதி ஃபலஹு அஜ்ரு 100 ஷஹீத். நபி அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய ஒரு சுன்னத்தை பற்றி பிடித்தால் என்ன நன்மை? 100 ஷஹீதுடைய நன்மை. ஒரு சுன்னத்துக்கு 100 ஷஹீதுடைய நன்மையா?
ஆம், காரணம் என்ன? இந்த பசாதி உம்மதி, அவர் எப்படிப்பட்ட காலத்துல அந்த சுண்ணத்தை கையில எடுக்கிறாருன்னா, உம்மத் இந்த சமுதாயம் குழப்பத்தில் ஆழ்ந்து கிடக்கக்கூடிய நேரம், சமுதாயம் குழப்பத்தில் ஆழ்ந்து கிடக்கக்கூடிய நேரம் எது தெரியுமா? சுண்ணத்துகளை சமுதாயம் விட்டு விட்டால் குழப்பத்தில் ஆழ்ந்துவிடும். சுண்ணத்துகளை கடைபிடிப்பதற்கு ஆள் இருக்க மாட்டாங்க. சுண்ணத்துகள் பஞ்சமாகிவிட்ட காலம் என்று சொல்லலாம். எப்பொழுது ஒரு பொருளுக்கு பஞ்சம் ஏற்பட்டு விடுமோ, கிடைக்காது என்று ஆகிவிடுமோ, அப்பொழுது அந்த பொருளின் மதிப்பு கூடிவிடுகிறது. அந்த பொருளுடைய ரேட்டு கூடிடும். காரணம் என்ன? அது பஜார்ல கிடைக்கல, கடைத்தெருவில் அது குறைவாக கிடைக்கிறது என்றால் அதன் மதிப்பு கூடிவிடுகிறது. சுண்ணத்துகள் மக்களின் வாழ்க்கையில் பார்க்க முடிவதில்லை, திருமணங்களில் பார்க்க முடிவதில்லை, உணவு உண்ணும் பொழுது சுண்ணத்தை பார்க்க முடிவதில்லை என்றால் அந்த சுண்ணத்தின் விலை அல்லாஹ்விடத்தில் கூடிவிடுகிறது. அந்த சுண்ணத்தை அலட்சியப்படுத்தக்கூடிய அந்த காலத்தில் என்னுடைய சுண்ணத்தை யார் பற்றி பிடிக்கிறார்களோ அதற்கான கூலி 100 ஷஹீதுடைய நன்மை. அதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ரஜபிற்கும் ரமலானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த ஷாபானுடைய மாதம் மக்கள் எல்லாம் அலட்சியப்படுத்தி விடுகிறார்கள். அந்த நேரத்தில் யார் அமல் செய்கிறார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய கூலி இருக்கின்ற காரணத்தினால் நான் இந்த ஷாபான் மாதத்தில் நோன்பு வைத்து கழிக்கின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தெரியத்திற்குரியவர்களே, இந்த ஷாபான் மாதத்திற்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்ததற்கு நபி அவர்கள் சொன்ன இரண்டாவது மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், இந்த ஷாபான் மாதம் எப்படிப்பட்டது என்றால், இந்த ஷாபான் மாதத்தில் நாம் ஓர் ஆண்டு வரை செய்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது. ஒரு விதத்தில் இந்த ஷாபான் மாதத்தை சொல்வதாக இருந்தால் இது வருட இறுதி என்று சொல்லலாம். ரமலான் தான் புதிய கணக்கு துவங்கக்கூடியது. எப்படி ஆங்கில ஆண்டில் ஜனவரி தான் என்னது முதல் மாதம், டிசம்பர் தான் கடைசி மாசம். ஆனாலும் கூட நாம கணக்கு முடிக்கிறது எதுல முடிக்கிறோம்? ஏப்ரல்ல, மார்ச்ல முடிக்கிறோம். புதிய கணக்கை எப்ப துவங்குறோம்? ஏப்ரல்ல துவங்குறோம் இல்லையா? ஜனவரியில யாரும் துவங்குறது இல்லை, டிசம்பர்ல கணக்கை யாரும் முடிக்கிறது இல்லை. ஆனால் வருட துவக்கம் முதல் மாதம் ஜனவரி, கடைசி மாதம் டிசம்பராக இருந்தாலும் புதிய கணக்கை துவங்குவது, பழைய கணக்கை முடிப்பது மார்ச் ஏப்ரல் என்று இருப்பதை போன்று ஷாபானில் ஒரு வருட கணக்கை அல்லாஹ் முடிக்கிறான். ரமலானில் இருந்து புதிய கணக்கை துவங்குகிறான். ஒரு விதத்திலே ஷாபான் என்பது வருட இறுதி. ஒரு பையன் படிக்கிற பையன், கல்லூரியில படிக்கிற பையன், வருஷம் ஃபுல்லா படிக்காட்டிலும் குறைஞ்சது என்ன செய்யணும்? வருஷ கடைசி முழுவாண்டு பரீட்சைக்கு உட்கார்ந்து படிக்கணும் இல்ல? முழுவாண்டு பரீட்சைக்கு உட்கார்ந்து பாடம் பார்க்கணுமா இல்லையா? முழுவாண்டு பரீட்சை வந்துருச்சு, வருஷம் முடிய போது, இப்பவும் அமல் செய்யலனா அந்த மாணவர் தேர்ச்சியில் வெற்றி பெறுவது சந்தேகம். இதே போன்றுதான் இந்த ஷாபான் மாதம் என்பது வருட இறுதி. இந்த ஒரு வருடத்தினுடைய அமல், அந்த மாணவன் எப்படி படித்தான் என்ற அந்த லட்சணத்தை பார்க்க வேண்டும் என்றால் முழுவாண்டு தேர்வில் பார்க்கலாம். அவன் வருடம் முழுவதும் எப்படி அவன் அமல் செய்தான் அதை முழுவாண்டு தேர்வில் பார்த்து விடலாம், அந்த வருட இறுதியில் பார்க்கலாம். இதே போன்றுதான் நம்முடைய இந்த முழு ஆண்டு, சென்ற ரமலான் நம்மை விட்டு கடந்து சென்றதில் இருந்து இந்த வருடம் வரை, இந்த ஷாபான் வரை நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அல்லாஹ்விடத்தில் காட்ட வேண்டிய தருணம் இது. எனவே தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மாதம் எப்படிப்பட்டது என்றால் இந்த மாதத்தில் நம்முடைய செயல்களை அல்லாஹ் பார்க்கிறான். அல்லாஹ் பார்க்கும் பொழுது நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நபி அவர்களுடைய பணிவை பார்த்தீங்களா? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். இன்னைக்கு நாம எல்லாம் பாக்குறோமா இல்லையா? கடையில வேலை செய்யக்கூடியவர்கள், முதலாளி வந்துட்டாரு, முதலாளி பாக்குறாருன்னு நினைக்கிறாங்க, சுறுசுறுப்பா நிக்கிறாங்க. உட்கார்ந்துகிட்டு இருந்தவங்க எழுந்து நின்று வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கஸ்டமர் இல்லாட்டி யாராவது கஸ்டமர் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. வந்த கஸ்டமரை புடிச்சு வச்சுக்கிறாங்க போகாத மாதிரி. நம்ம புருஷவாகத்துல நடந்ததான், நம்ம பல தடவை சொல்லியிருக்கேன். ஒரு கவுண்டருக்கு போயாச்சு, அந்த கவுண்டர்ல அவங்க கேட்கிற அந்த வாடிக்கையாளர் கேட்கக்கூடிய துணி இல்லை.
அவர் சொல்லிட்டாரு, நீங்க கேட்கறது அங்க இருக்கு போங்கன்ட்டாரு. போலான்னு இவர் நகரும் போது உடனே அவர் சொல்றாரு, கடையில வேலை செய்யறது, கொஞ்ச நேரம் எங்கேயும் நில்லுங்க நான் மெதுவா. இவருக்கு புரியல, அங்கதானே அங்க போங்கன்னு சொல்லிட்டாரு, ஆனா மெதுவத்தை கொஞ்ச நேரம் எங்கேயும் நில்லுங்க நின்றுட்டு இருக்கிறாரு. மெதுவத்தை நான் முதலாளி வந்துட்டு இருக்காரு, அதனால கொஞ்ச நேரம் நில்லுங்க, நான் துணி காட்டுற மாதிரி காமிச்சுக்கிட்டே இருக்கேன். இப்போ முதலாளி வந்துட்டாரு, முதலாளி பாக்குறாருன்னு உடனேயே துணியை காமிக்கிறாரு. ஒரு வேலை செய்யற மாதிரி, என்னை படைத்த ரப்பை என்னை பார்க்கிறான் என்ற சிந்தனை வந்து விட்டால் நம்முடைய அமல்கள் மாறிவிடும். கண்ணியத்திற்குரியவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் அழகாக சொல்கிறார்கள், பணிவாக சொல்கிறார்கள். என்னுடைய ரப்புல் ஆலமீன் என்னை பார்க்கின்ற நேரம் இது. ஒரு வருடத்தை பார்க்கிறான், ஏன் தினந்தோறும் நம்முடைய அமலை 2 முறை பார்க்கிறான். நபி அவர்கள் சொல்கிறார்கள், உங்களிடத்தில் இரவின் மாணவரும் பகலின் மாணவர்களும் மலக்குமார்கள் மாறி மாறி வருகிறார்கள். புகாரியில் வருகிறது, அந்த 2 மாணவர்களும் ஃபஜர் தொழுகையில் அசர் தொழுகையில் ஒன்று சேருகிறார்கள். இரவின் மலக்கு அசர் தொழுகைக்கு வருகிறார், பகல் முழுவதும் இருந்தவர் அசருக்கு செல்கிறார். இதே போன்று சென்றவர் மறுநாள் ஃபஜர் தொழுகைக்கு வந்து விடுகிறார். இரவு முழுவதும் இருந்தவர் நாம் ஃபஜர் தொழுகின்ற நேரத்தில் விட்டுவிட்டு செல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த மாணவர்கள் சென்றவுடன் அல்லாஹ் கேட்பான், என்னுடைய அடியாரை எப்படி விட்டு வந்தீர்கள்? அந்த ஃபஜர்ல போற மலக்குமார்கள் என்ன சொல்லுவாங்க, யா அல்லாஹ், நான் சாயந்தரம் போனேன், மாலை நேரத்தில் சென்றேன், அப்பொழுதும் தொழுது கொண்டிருந்தார். இரவு முழுவதும் இருந்து விட்டு அதிகாலையில் வந்தேன், அப்பொழுதும் தொழுது கொண்டிருந்தார். பகல் மாணவரும் சொல்வார், நான் காலையில் சென்றேன், ஃபஜர் தொழுது கொண்டிருந்தார், மாலையில் விட்டு வந்தேன் ரப்பே, அசர் நேரத்திலும் உன்னையே தொழுது கொண்டிருந்தார். அல்லாஹ் இந்த பகல் அமலையும் இரவின் அமலையும் அல்லாஹ் கேட்கும் பொழுது, விசாரிக்கும் பொழுது நாம் தொழுது கொண்டிருக்க வேண்டும். எனவே ஃபஜர் தொழுகையை விட்டு விடாதீர்கள், அசர் தொழுகையில் பொதுமோக்காக இருந்து விடாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஷாபான் மாதம் அது நாம் பொதுமோக்காக இருப்பதற்கான மாதம் அல்ல. எந்த அளவிற்கு ஹதீஸ்களில் வருகிறது என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ச்சியாக நோன்பு நோற்பார்கள். எந்த அளவிற்கு என்றால், ஷாபான் மாதம் முழுவதும் நோன்பு வைத்து விட்டார்களோ என்று அளவிற்கு சந்தேகம் வந்துவிடும். இதே போன்று நாம் பார்க்கலாம், வார அமல் 2 முறை அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது என்று வருகிறது. திங்கள் கிழமை, வியாழக்கிழமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோக்கிறார்கள். வாரத்துல 2 தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்தூருக்கு போறாங்க, பிரசங்கம் செய்யறாங்க, எவ்வளவு ஒர்க்கு. ஆனா திங்கள் நோன்பு, வியாழன் நோன்பு, மாதத்தில் 3 நோன்பு, திங்களும் வேளனும் நோன்பு வைப்பதற்கு காரணம் என்ன? நபி அவர்கள் சொல்கிறார்கள், திங்கள் கிழமையும் என்னுடைய செயல்பாட்டை அல்லாஹ் பார்க்கிறான், வியாழன் கிழமை என்னுடைய செயல்பாட்டை அல்லாஹ் பார்க்கிறான். என்னை பார்க்கும் பொழுது, என்னுடைய செயல்பாட்டை, வாரத்தின் செயலை பார்க்கும் பொழுது நான் நோன்பு வைத்த நிலையில் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, ஷாபான் மாதம் என்பது அமல் செய்ய வேண்டிய ஒரு மாதம். இன்னொரு ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், ரமலானுக்கு அடுத்தபடியாக நோன்பு வைப்பதற்கு மிகச்சிறந்த மாதம் எது என்று கேட்ட பொழுது சொன்னார்கள், ஷாபானுடைய மாதம். அதை சொல்லும் பொழுது என்ன சொன்னார்கள் என்றால், ரமலான், ரமலானை கண்ணியப்படுத்துவதற்கு ஷாபானிலேயே நோன்பு நோற்பது என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா நோன்பு வச்சாங்க. ஏன்? ரமலானை கண்ணியப்படுத்துவதற்கு. ரமலானே விட்டால் உட்படி கண்ணியப்படுத்துவேன் தெரியுமா? இதோ பார், இப்பொழுதே நோன்பு வைக்க ஆரம்பித்து விட்டேன், நீ வந்தாலும் இதே போன்ற அமல் செய்வேன். ஒரு ஆளை கண்ணியப்படுத்துறதுன்னா என்னங்க? அவர் வீட்டுக்கு வந்த பிறகு எழுந்து போறது, எங்க போறீங்க, உட்காருங்க, கறி வாங்கிட்டால வேலை உட்காருங்க, உடனே உட்காந்துட வேண்டியது. ஒரு ஆளை கண்ணியப்படுத்துறது, வரக்கூடிய அந்த விருந்தினரை கண்ணியப்படுத்துவது என்றால் என்ன? அவர் வருவதற்கு முன்பாக அனைத்தையும் வாங்கி வச்சுட்டு இருக்கிறது. என்னன்னு? வந்த உடனே சூசத்தை கொடுக்கிறது, வந்த உடனே ஃப்ரூட்ஸ் கொடுக்கிறது, சாப்பிடுங்கள். இப்ப அவர் என்ன நினைப்பாரு? நம்மளை கண்ணியப்படுத்தினார், வந்த பிறகு இப்படின்னு ஒண்ணு வராது. இது கண்ணியப்படுத்துவதற்கான அழகல்ல. ரமலான் வந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் என்பதல்ல. ரமலான் வருவதற்கு முன்பாகவே அந்த ரமலானை கண்ணியப்படுத்தும் முகமாக, ரமலானே வா, உன்னை எதிர்பார்த்து நான் நிற்கிறேன், நீ வந்தால் இதோ பார், உன்னை எதிர்பார்த்து இப்பொழுதே நோன்பு வைக்க ஆரம்பித்து விட்டேன்,
நீ வந்தால் நான் உன்னை அடைந்தால் இப்பொழுது நோன்பு நோற்பதை போன்றே நான் நோன்பு நோற்பேன், இப்பொழுது அமல் செய்வதை போன்றே அமல் செய்வேன். நீ வருவாய் என எதிர்பார்த்து இப்பொழுதே நான் அமலை துவங்கிவிட்டேன். தெரியக்கூடியவர்களே, ஹதீஸில் வருகிறதா இல்லையா? ரமலான் மாதம் வந்து விட்டால் சொர்க்கத்தின் கதவுகள் திறந்து விடுகின்றன, நரகத்தின் கதவுகள் மூடப்படுகின்றன, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் என்று வருகிறது. சொர்க்கத்தின் கதவு திறக்கப்படுகிறது என்றால் என்ன? அவர்கள் இந்த ஹதீஸிற்கு விளக்கம் தருகிறார்கள். மிகப்பெரிய முஹத்திஸ் சொல்கிறார்கள், சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றது என்றால் அதன் பொருள் என்ன தெரியுமா? நாம் செய்கின்ற அமல்கள், நல்ல அமல்கள், சொர்க்கத்திற்கு சென்று சேர்க்கக்கூடிய நல்ல அமல்கள் எந்த அளவிற்கு செய்ய வேண்டும் செய்வார்கள் முஃமின்கள் என்றால் அவர்களுடைய நல்ல அமல்களை பார்க்க பார்க்க சொர்க்கத்தின் கதவு தானாக திறந்து கொள்ளும். ரமலான் வந்துவிட்டால் பாவங்களை விட்டு நரகத்திற்கு சென்று சேர்க்கக்கூடிய அந்த பாவங்கள், குற்றங்கள் எந்த அளவிற்கு செய்ய மாட்டார்கள் என்றால் தானாக நரகத்தின் கதவு மூடிடும். எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. ஏன் குள்ள வர மாதிரி நரகத்தில் வந்து விழுகின்ற எந்த அமல்களையும் செய்வதில்லையே என்று நரகத்தின் கதவு தானாக மூடிக்கொள்கிறது. அடுத்து சொல்கிறார்கள், ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் என்றால் என்ன பொருள் தெரியுமா? ஒரு நல்ல காரியம் நடக்கணும், ஒரு நல்ல விழா நடக்கணும்னு சொன்னா அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியவர்களை காவல்துறையினர் என்ன செய்வாங்க? கைது பண்ணிடுவாங்க முதல்ல. அப்பொழுதுதான் அந்த விழா ஒழுங்கா நடக்கும். இதே போன்று ரமலான் நல்ல விதத்தில் கழிய வேண்டும் என்றால் ஷைத்தான்களை கைது பண்ணப்படுகிறது. ஆனா இங்க கேள்வி என்ன தெரியுங்களா? ரமலான் மாசத்திலேயே ஷைத்தான் வேலை நடந்துகிட்டு தானே இருக்கு அப்படின்றத கேள்வி. ஆனா ஹதீஸ்ல புகாரில வருது, ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான். அப்ப இது என்ன விளக்கம்? ரமலான்ல கூட ஷைத்தான் வேலை நடந்துகிட்டு தானே இருக்கு அப்படின்ற கேள்விக்கு முஹத்திஸீன்கள் ஒரு அழகான உதாரணத்தை சொல்லி இன்றைய காலத்தில் விளக்குகிறார்கள். சைக்கிள் இருக்கு இல்லையா, அது மிதிச்சாதான் போகும் இல்லையா? மிதிக்காம சைக்கிள் போவார், ஸ்கூட்டர் மாதிரி, பேட்டரி வண்டி எல்லாம் அப்படியே போயிட்டு இருக்க மாதிரி சைக்கிள் போவார். அதுக்கு மிதிக்கணும். ஆனால் ஒன்று மிதிக்காம கூட போகும். எப்ப தெரியுங்களா? கொஞ்சம் அழுத்தி மிதிச்சுட்டா தன்னால போகும் கொஞ்ச நேரம். அந்த மாதிரி ஷைத்தான் என்ன பண்றான்னா, சில பேரை இந்த ஷாபான்ல கொஞ்சம் அழுத்தி மிதிச்சிடலாம். அழுத்தி மிதிச்ச உடனே தன்னால வண்டி ரமலானை தாண்டி போயிரு. அதனால இந்த ஷாபானில் மிதிக்க விடக்கூடாது, பிரேக் அடிக்கணும். அதுதான் இந்த நோன்புகள். கணிதத்திற்குரியவர்கள் அதிலும் குறிப்பாக ஷாபானினுடைய 15ஆம் இரவு மிக முக்கியமானது, மிக முக்கியமானது. ஷாபானினுடைய நடு இரவு 15ஆம் நாள் இரவை குறித்த ஹதீசுகளை 7 சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள். பெரும் பெரும் சஹாபாக்கள், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அலி ரலியல்லாஹு அன்ஹு, இவர்களை போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பல்வேறு ஹதீசுகளை அறிவித்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னும் இதே போன்று அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஸஅலபா போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு சிறப்பு ஷாபானுடைய ஷபே பராத்திற்கு இருக்கிறது. இந்த ஷபே பராத் என்ற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, இது அப்படியே ஹதீஸ்ல தேர்ந்தா கிடைக்காது. இப்ப தொழுகைக்கு உருதுல என்ன சொல்லுவோம்? நமாஸ். குர்ஆன் எடுத்து நமாஸ்ன்னு பார்த்தா இருக்குமா? நமாஸ்ன்னு பார்த்தா தொழுகை இருக்காது. பக்ரீத்துக்கு நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? பக்ரீத்னு சொல்றோம், ஹஜ் பெருநாள். ஹதீஸ்ல ஹஜ் பெருநாள் பார்த்தா இருக்குமா தெரியும்? இல்ல பக்ரீத்னு பார்த்தா இருக்குமா? பக்ரீத்னு பார்த்தாலும் இருந்து பக்ராவும் இருக்காது. அழகான பார்க்கணும். ஷபே பராத் ஹதீஸ்ல இருக்கானா? நிஸ்ஃபும் மின் ஷாபான் என்ற அரபி சொற்றொடரில் நீங்கள் பார்த்தால் இந்த பெரும்பெரும் சஹாபாக்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்களை நீங்கள் திருமதியில் பார்க்கலாம், இப்னு மாஜாவில் பார்க்கலாம். பல்வேறு ஹதீஸ் கிரந்தங்களில் ஷபே பராத்தினுடைய சிறப்பை நிஸ்ஃபும் மின் ஷாபான் என்ற அந்த வார்த்தையில் நீங்கள் பார்க்கலாம். எப்படிப்பட்ட இரவு தெரியுமா? அல்லாஹு அக்பர். அல்லாஹ் கேட்கின்றான் அந்த இரவில். அந்த இரவு நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் கேட்கிறான், யாரேனும் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் இருக்கிறீர்களா? நான் உங்களுடைய பாவத்தை மன்னிக்கின்றேன். யாரேனும் என்னிடத்தில் ரிஸ்க் என்ற வாழ்வாதாரத்தை கேட்கிறீர்களா? நான் கொடுக்கின்றேன்.
யாரேனும் சிக்கலில் பிரச்சனைகளில் சிக்கிக் கொண்டவர்கள், பிரச்சனைகளில் அகப்பட்டு தவித்துக் கொண்டவர்கள் இருக்கிறீர்களா? உங்களுடைய பிரச்சனைகளை நான் தீர்த்து வைக்கிறேன். என்னிடத்தில் ரஹ்மத்தை தேடுபவர்கள் இருக்கிறீர்களா? நான் ரஹ்மத் செய்கிறேன். என்னிடத்தில் துவா கேட்பவர்கள் இருக்கிறீர்களா? உங்களுடைய துவாவை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நரக விடுதலையை கேட்பவர்கள் யாரேனும் இருக்கிறீர்களா? நரகத்தின் விடுதலையை தருகிறேன் என்று ஷாபானினுடைய 15ஆம் இரவில் அல்லாஹ் கேட்கிறான். இதெல்லாம் ஒரு சந்தர்ப்பம். அல்லாஹ் டெய்லி எல்லாம் கேட்கறது இல்லை, எப்பொழுதும் கேட்பதில்லை. ரமதானில் தினந்தோறும் கேட்கிறான். இத நிஸ்புன் ஷாபான், நாம் இருக்கக்கூடிய இந்த ஷாபானுடைய 15ஆம், இது எப்படின்னு சொன்னா திடீர்னு நமக்கு கண் வலிக்கும். நாம யாரை தேடி போவோம்? கண் மருத்துவரை தேடி போவோம். திடீர்னு பல் வலிக்கும், யாரை தேடி போவோம்? பல் டாக்டர்கிட்ட போவோம். ஆனா சில சமயம் கண் டாக்டர் நம்ம முகலாக்கு வந்து முகாம் போடுவார், இலவசமாக கண் சிகிச்சை செய்யப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னது? ஒரு சந்தர்ப்பம். போன ஈஸியா வந்துடலாம். பார்க்கலாம், சுகருக்கு என்ன செய்வாங்க? கேம்ப் போடுவாங்க. இது போன்ற அல்லாஹ் கேம்ப் போடுறான். முதல் மாதத்தில் வந்து அல்லாஹ் செல்வதா, அதாவது அடியார்களோடு அல்லாஹ் நெருங்கி சொல்கிறான். இடத்தில் பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் இருக்கின்றீர்களா? ரிஸ்கை தேடுபவர்கள் இருக்கிறீர்களா? நான் கொடுக்கிறேன். கொஞ்சம் சிரிச்சு பாருங்க. நம்ம பையனை கையை பிடிச்சிட்டு கொண்டு போய் ஐஸ்கிரீம் வேணுமா சொல்லு வாங்கி தரேன் அப்படின்னு கூப்பிட்டு போய் நிக்க வச்சுட்டு வாங்கி தர மாட்டேன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம் இல்லையா? அல்லாஹ் கேட்கிறான், பாவத்தை மன்னிக்க வேண்டுமா? மன்னிக்கின்றேன் என்று கேட்கின்ற இரவுதான் ஷாபானுடைய 15ஆம் இரவு. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அன்றைய இரவில் நாம் கேட்பதை அல்லாஹ் தருகின்றான். எனவே இதை நாம் இந்த இரவுகளை வீணாக கழித்து விடக் கூடாது. இந்த ஷாபான் மாதம் என்பதே மிகப்பெரிய ரமலானை வரவேற்பதற்கான ஒரு நல்ல மாதம். இது போன்ற சந்தர்ப்பங்களை மிஸ் பண்ணிடக்கூடாது. கண்ணியத்துக்குரியவர்களே, சஹாபாக்கள் எப்பவுமே வாய்ப்பை மிஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு சஹாபி ரபியான ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒளி செய்வதற்கு தண்ணீர் வைத்தார்கள். அவ்வளவுதான், வேற எதுவும் செய்யல. ஒளி செய்வதற்கு தண்ணி, காலையில தஹஜ்ஜுத் நேரத்துல சிறுநீர் கழித்து சுத்தம் செய்வதற்கு தண்ணி வச்சுட்டாங்க. வந்த உடனே ஒளி செய்வதற்கு தண்ணி ரெடியா இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் முடிச்சுட்டு ஒளி செஞ்சுட்டு கேட்கறாங்க, தண்ணி யாரு வச்சால்? ரசூலுல்லாஹ் நான் தான் வச்சேன். என்ன வேணும் கேளுங்க. முராஃபகத்துக்கு ஃபில் ஜன்னah, யார சொல்லா உங்களோட சொர்க்கத்துல இருக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவங்க எதாடி வேற எதையாவது கேளுங்களேன். இல்ல அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்பதான் நீங்க அதிகமா சஜிதா செஞ்சு எனக்கு உதவி செய்யுங்க. சஜிதாவில் அல்லாஹ்வை நெருங்குகிறீர்கள், அல்லாஹ்வை நெருங்கினால் என்னை நீங்கள் நெருங்கலாம். சொர்க்கத்தில் சொல்ல வருவது ஒரு தஹஜ்ஜுடைய நேரம். ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, என்ன கேக்குறாங்க? என்ன வேணும்னு. இப்படி ஒரு சஹாபிகிட்ட என்ன வேணும்னு கேட்டாங்க. அவரு ஆடு வேணும், ஒட்டகம் வேணும்ட்டாரு. ரசூலுல்லாஹ் அவரை கண்டிச்சாங்க. பனி இஸ்ரவேல்ல இருந்த ஒரு கிழவி பயன்படுத்துற மாதிரி நீ பயன்படுத்திருக்கலாமே சந்தர்ப்பத்தை. பனி இஸ்ரவேல் அது பெரிய நிகழ்ச்சி. அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர் எங்க இருக்குன்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் தேடுறாங்க. அந்த ஒரு கிழவிக்கு தெரியுமா எங்க இருக்கு? நைல் நதியில நடுவுல இருக்கு. அந்த கிழவிக்கு தான் தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லிட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் தேடி போறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கபர் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்லுவேன், எனக்கு ஒண்ணு வேணும். என்ன வேணும் கேள்? சொர்க்கத்துல உங்க கூட இருக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய கபரை காட்டுறதுக்கு சொர்க்கத்துல ஏன் கூட இருப்பேன்னு கிழவி சொல்லுது. அல்லாஹ் சொன்னா, அந்த கிழவி என்ன கேக்குதோ அதுக்கு துவா செய்யுங்க. இதுதான் சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவது. எனவே ஷாபான் என்பது ஒரு சந்தர்ப்பம், ஷபே பராத் என்பது ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தக்கூடிய நல்ல முஸ்லிம்களாக அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தையும் பாவ மன்னிப்பையும் பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.